ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல்ல நம்ம ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வரகரிசி யூஸ் பண்ணி வரகரிசி தோசை செய்ய போறோம். இது பாத்தீங்கன்னா வரகு அது ஒரு வகையான மில்லட். இது பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, டேஸ்டுமே சூப்பரா இருக்கும். வரகு வச்சு செய்யறதுனால டிஃப்ரெண்டா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்லாம் இல்லாம நார்மலா நம்ம வீட்டுல செய்யற மாதிரியே நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுன்னு அவ்வளோ சூப்பரா வரும். இதோட வரகரிசி தோசைக்கு மாவு எப்படி செய்யலாங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுக்கு வரகு எடுத்துக்கணும். வரகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல நல்ல கடுகு காட்டுனா ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும். இதுதான் வரகரிசி. இது பாத்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு வரகரிசி நான் எடுத்திருக்கேன். அதாவது நீங்க எந்த மெஷர்மெண்ட் கப் வேணாலும் எடுத்துக்கலாம். அதால 4 பங்கு அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கோங்க. அதே கப்ல 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட். இந்த உளுந்தம்பருப்பு கூட ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வெந்தயம் சேர்க்கிறேன், ரொம்ப தேவையில்லை. இது ரெண்டையும் நல்லா தூசி கல்லு எதுவுமே இல்லாம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா 2-3 தடவை தண்ணில வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊத்தி ரெண்டையும் தனித்தனியா நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வரகரிசி தனியா ஒரு பாத்திரத்துல ஊற வச்சுட்டு உளுந்த பருப்பும் தனியா ஊறிக்கிட்டு இருக்கு. இது தண்ணி அளவு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மூழ்கிற அளவுக்கும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேல தண்ணி இருந்தா போதும். அந்த அளவுக்கு ஊத்துனா போதும். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம அரைக்கலாம். மோஸ்ட்லி மிக்சியை அவாய்ட் பண்ணிட்டு கிரைண்டர்ல அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு நிறைய பொங்கி நிறைய கிடைக்கும். மிக்சியை காட்டிலும் கிரைண்டர்ல அரைக்கும் போது நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உளுந்த ஃபர்ஸ்ட் ஆட்டிடலாம். உளுந்த கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்திடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது நல்ல ஒரு அப்படி கையில எடுத்தோம் அப்படின்னா பந்து மாதிரி உருண்டு வரணும். அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டா உளுந்து அரைச்சு தனியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வரகரிசியும் தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் ஒரு ரன்னி கன்சிஸ்டன்சி அப்படின்பாங்க. அதாவது இப்படி எடுத்து ஊத்துனா தண்ணியா இருக்கணும். அதே சமயம் ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியா மாவு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒன்னா ஒரு பாத்திரத்துல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஹேண்ட் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணாம கையிலே நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா மாவு டக்குன்னு புளிச்சு, அதாவது நிறைய பொங்கி நமக்கு மாவு வரும். ஒரு சிலர் மாவாட்டினா கம்மியா தான் வருதுன்னுபாங்க. அந்த மாதிரி இல்லாம நல்லா பொங்கி வரும். இப்ப நான் பாத்தீங்கன்னா மாவு கலக்கும் போதே உப்பு சேர்த்து நான் மாவு கலந்துக்குவேன். ஒரு சிலர் மாவு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்ப்பாங்க லாஸ்டா. அது உங்க விருப்பம் தான். நான் 2 மாவையும் மிக்ஸ் பண்ணும் போதே உப்பு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிடுவேன். இது பாத்தீங்கன்னா மாவு புளிச்சு பொங்கி வர்றதுக்காக வேற ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்திருக்கேன். அதாவது மாவு பாத்தீங்கன்னா 2 மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்திரமும் பாதி அளவுக்கு மாவு ஊத்திக்கிறேன். அதாவது மேல் பாதி பாத்திரம் நமக்கு எம்டியா இருக்கணும். அப்பதான் மாவு நல்லா பொங்கி வரும். இது மூடி ஓவர் நைட் அது நல்லா புளிச்சு வர்றதுக்காக விட்டுறேன். இப்ப அடுத்த நாள் காலையில இந்த மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாப்போம். இப்ப பாத்திரத்தை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, மாவு எவ்வளவு பொங்கி வந்திருக்குன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 பாத்திரம் அளவுக்கு தான் மாவு நான் கரைச்சி வச்சிருந்தேன். அது ஓவர் நைட் பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி நமக்கு பாத்திரம் ஃபுல்லா மாவு கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு வரகரிசி தோசைக்கு தேவையான மாவு கிடைச்சிருச்சு. நீங்க இட்லி செய்றீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து நீங்க தண்ணி கலக்காம இட்லி பாத்திரத்துல வச்சு நம்ம எப்பவும் வேக வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா வரகரிசி இட்லி கிடைச்சிரும். நான் இன்னைக்கு தோசை ஊத்தி காட்டுறதுனால லைட்டா கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு, தோசை மாவு பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் தோசை ஊத்துவோம்ல, அதே மாதிரி தோசைக்கல்ல ஹீட் பண்ணி நம்ம தோசை ஊத்திக்கலாம். ஒரு சிலருக்கு தோசை கொஞ்சம் சாஃப்டா ஊத்தாப்பம் டைப்ல இருந்தா பிடிக்கும். ஆனா என்னோட ஃபேமிலியில என் குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா ஹோட்டல்ல குடுக்கற மாதிரியே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருந்தாதான் பிடிக்கும். சோ அதனால நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கிறேன். தோசைக்கு நீங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், உங்க விருப்பம் எதுவோ அதை ஊத்தி நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப் என்னன்னா, மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு மேல இருக்கிற மாவை லைட்டா
அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கடையில கிடைக்கிற மாதிரி ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தோசை வந்து நமக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான். இத வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சட்னி சாம்பார் எது வேணா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு. நீங்க வந்து மாவாட்டும் போது ஒரு தடவை வரகரிசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷலா வரகரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.